வெல்கம் டு விஜய் கேஸ் கேம்ஸ் சேனல். ஸோ இப்போ நம்ம சேனலில் மேட்ச் கேம் 2026 அப்படிங்கிற கேம் சீரிஸ் ஆகிட்டு இருக்கோம். மொத்தம் 4 சுற்றுகள் கொண்ட இந்த போட்டித்தொடரில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது காலிறுதி சுற்று 4. ஸோ இந்த 4வது காலிறுதி சுற்றில் நம்மளோட வந்து போர்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ்குமார் மற்றும் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர். ரூல்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் சேம் தான். டைம் மட்டும் கொஞ்சம் குறைச்சிருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுறது 15 மினிட்ஸ் விளையாண்டுருக்கீங்க. இப்போ வந்து 12 மினிட்ஸ் விளையாட போகிறீங்க இந்த சுற்று இருக்குது. சரி. ஸோ இது தான் மைலேஜ் சேஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 5 lakhs கேஷ் ப்ரைஸ் அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். ஸோ நீங்கள் இங்கே இருக்க 700 lakhs மேட்ச் பண்ணிங்கன்னா ஒரு 5 lakhs கிடைக்கும். அப்படி இல்லைன்னா வெற்றி பெற்று வந்து அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இதெல்லாம் ரூல்ஸாக இருக்குங்களா? சரி, ஓகே. ஸோ யார் ஃபஸ்ட் ப்ளே பண்ண போகிறீங்க நம்ம டாஸ் போடுவோம். ஸோ நீங்கள் ப்ளே பண்ண போகிறோம் இல்லை அவர் ப்ளே பண்ணுவோம். பாஸ்கர் வந்து டாஸ் பண்ணியிருக்காரு. இது பண்ணிட்டு சந்தோஷ்குமார் வந்து ப்ளே பண்ண கேட்டிருக்காரு. ஸோ இப்போ சந்தோஷ் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. சந்தோஷ் நீங்கள் ப்ளே பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு மொத்தம் 12 மினிட்ஸ். அது கூட நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணி பார்க்கலாம். கால் ஷூட் பண்ணலாம். ஓகே, இப்போ சந்தோஷ் வந்து எதோ ஷாட் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ண வேணாம் இருக்கலாம். ஓகே, உங்களுக்கு ஒரு பீல் ஷாட் தங்கிப்பட்டிருக்கு. ஸோ பீல் ஷாட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ சந்தோஷ் வந்து கிரீன் ஷாட் இருக்குது. பட் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ ரெட் ஷாட் இருக்குது. உங்களுக்கு 2 மினிட்ஸ் வந்து மைனஸ் பண்ணுறோம். 2 செகண்ட்ஸ் ப்ளே பண்ணுவோம். எங்களோட கேஷ் கேம் சீரீஸ்ல அடுத்ததான் ப்ளே பண்ண போறது பால் கேம் 2026. இதுல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் எங்களோட விஜய் கேஷ் கேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க்ல உங்களோட மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்க. இந்த கேம்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பரிசுகளை அள்ளலாம். சந்தோஷ்க்கு கிரீன் ஷாட் இருக்குது. என்ன பாருங்க, எக்ஸ்ட்ரா டைமா இல்லை பாயிண்டா இல்லை? ஓகே, உங்கள் போட்டியாளருக்கு ஒரு புள்ளி குறைக்கப்பட்டுள்ளது. அவருக்கு வந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆகுது. உங்களுக்கு ஜோக்கர் பண்ணிக்க முடியும். ஒரு ஜோக்கர் பண்ணுறோம்.
யூஸ் பண்ணுறதுக்கு ரெட் ஷார்ட் இருக்கு. உங்களுக்கு எங்கே பால் மாதிரி சாதம் நினைக்கிறேன். seconds. 5 seconds இருக்கு. மேட்ச் கேம் 2026ஓட 4வது கால விசிட்டில் விளையாடிட்டு இருக்கோம். முதல்ல விளையாடுற சதோஷ்குமார் வந்து இப்போ அவரோட டைமை முடிச்சிருக்காரு. ஸோ அவர் வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். One 14. Okay. One match இருக்கு. 1 point. Two match இருக்கு. 2 points. இன்னொரு 2 match பண்ணிருக்காரு. 3 points. 5 மேட்ச் பண்ணிருக்காரு. 4 பாயிண்ட்ஸ். 1 மேட்ச் பண்ணிருக்காரு. 5 பாயிண்ட்ஸ். 2 மேட்ச் பண்ணிருக்காரு. 6 பாயிண்ட்ஸ். இது வந்து மேட்ச் ஆகுது. 1 மேட்ச் பண்ணிருக்காரு. 7 பாயிண்ட்ஸ். த்ரீ மேட்ச் பண்ணிருக்காரு. 8 பாயிண்ட்ஸ். 7 மேட்ச் பண்ணிருக்காரு. 9 பாயிண்ட்ஸ். 5 மேட்ச் பண்ணிருக்காரு. 10 பாயிண்ட்ஸ். 5 மேட்ச் பண்ணிருக்காரு. 11 பாயிண்ட்ஸ். 4 மேட்ச் பண்ணிருக்காரு. 12 பாயிண்ட்ஸ். 2 மேட்ச் பண்ணிருக்காரு. 13 பாயிண்ட்ஸ். ஸோ இது வரைக்கும் 13 புள்ளிகள் பெற்றிருக்காரு. செவன் மேட்ச் பண்ணிருக்காரு. 14 பாயிண்ட்ஸ். செவன் மேட்ச் பண்ணிருக்காரு. 15 பாயிண்ட்ஸ். 5 மேட்ச் பண்ணிருக்காரு. 16 பாயிண்ட்ஸ். 3 மேட்ச் பண்ணிருக்காரு. 17 பாயிண்ட்ஸ். 7 மேட்ச் பண்ணிருக்காரு. 18 பாயிண்ட்ஸ். 18 புள்ளிகள். த்ரீ மேட்ச் பண்ணிருக்காரு. 19 பாயிண்ட்ஸ். 3 மேட்ச் பண்ணிருக்காரு. 20 பாயிண்ட்ஸ். 4 முடிச்சிருக்காரு. 21 பாயிண்ட்ஸ். 4 வச்சுக்காரு. 22 பாயிண்ட்ஸ். 22 புள்ளிகள் இருக்கும். 4
4 மேட்ச் பண்ணிருக்காரு 23 பாயிண்ட்ஸ். 3 மேட்ச் பண்ணிருக்காரு 24 பாயிண்ட்ஸ். 4 மேட்ச் பண்ணிருக்காரு 24 பாயிண்ட்ஸ், 25 புள்ளிகள் வரைக்கும். ஸோ 26 மேட்ச் பண்ணிருக்காரு. இப்போ மேட்ச் கேம் 2026ஓட 4வது காலிறுதி சுற்று விளையாண்டுருக்கோம். ஸோ முதல்ல விளையாடின சந்தோஷ்குமார் வந்து மொத்தம் 25 புள்ளிகள் பெற்றிருக்கார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் 2 மினிட்ஸ் மைனஸ் ஆச்சு. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இருந்த மினிட்ஸே 12 மினிட்ஸ் தான். ஸோ அவர் 2 மினிட்ஸ் மைனஸ் ஆகி அவர் ப்ளே பண்ண டைமே 10 மினிட்ஸ் தான். அது இல்லாமல் ஒரு எகைன் ஒரு பாயிண்ட் அவர் மைனஸ் ஆகிருக்கு. அப்படி இருந்துமே அவர் வந்து 26 பாயிண்ட் எடுத்திருக்காரு. ஸோ 26 புள்ளிகள் எடுத்துருக்காரு. அது ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணுறதுனால உங்களோட புள்ளிகள் வந்து 25 பாயிண்ட்ஸ். அது இல்லாமல் நீங்கள் வந்து அவருக்கு பாயிண்ட் மைனஸ் பண்ணியிருக்கீங்க. பாஸ்கர் உங்கள் ஆப்போனன்ட் பாஸ்கருக்கு வந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களோட புள்ளி வந்து 25. சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது போன கேமுக்கு? ஏன்னா நீங்கள் போன கேமில் வந்து 30 எடுத்துருக்கீங்க, 30 புள்ளி எடுத்துருக்கீங்க. இப்போ வந்து அது வந்து 15 நிமிஷம் 30 புள்ளி எடுத்துருக்கீங்க. இப்போ வந்து வெறும் 10 நிமிஷத்துலேயே 25 புள்ளி எடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இன்னும் அந்த இது மைனஸ் டைம் மட்டும் மைனஸ் பண்ணாதான் இன்னும் பாயிண்ட் சேர்ந்து ஜோக்கா வேற இதாயிடுச்சு. ஜோக்கா வேற இதாக ட்ராபேக்கு. அப்புறம் அந்த எல்லோலேயே ஆகட்டும் ஹெட்லேயே ஆகட்டும் ஒரு கிரீன் வேவ் மைனஸ் ஆயிடுச்சு. இல்லைன்னா கூட ஒரு பாயிண்ட்ஸ் கொஞ்சம் சேர்த்து இல்லை பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் வந்து 10 நிமிஷத்துலேயே 20 பாயிண்ட்ஸ் பெரிய விஷயம் தான். இப்போ 15 நிமிஷம் 30 பாயிண்ட் இருந்தாலும் அதுக்கு 30 பாயிண்ட் நல்ல ஸ்கோர் தான். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து 30 ஸ்கோர் பண்ண முடியல. ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். ஓகே, நம்ம பாஸ்கர் பிளேக்கு வெயிட் பண்ணலாம். அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணாலும் பார்க்கலாம். இப்போ நம்ம மேட்ச் 2026ஓட காலிறுதி சுற்று விளையாண்டுட்டு இருக்கோம். இந்த 4வது காலிறுதி சுற்றுல முதலாவது விளையாடிய சந்தோஷ்குமார் அவர்கள் வந்து மொத்தம் 25 புள்ளிகள் பெற்று அவர் கேம் முடிச்சிருக்காரு. இப்போ 2வது பிளே பண்ண போகிற பாஸ்கரை வந்து 26 புள்ளிகள் எடுக்கணும். பட் ஆனால் அவருக்கு வந்து ஆல்ரெடி பாயிண்ட் மைனஸ் ஆனதால மொத்தம் 27 புள்ளிகள் எடுத்தால் வெற்றி பெறலாம். ஸோ பாஸ்கர் நீங்கள் வந்து மொத்தம் 27 புள்ளிகள் எடுத்தால் வெற்றி பெறலாம். சரி, ஸோ நீங்கள் உங்கள் கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. சரி, ஸோ இப்போ ரெட் ஸ்டார் இருக்கு. ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு பாயிண்ட் எகைன் மைனஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி பாயிண்ட் மைனஸ் ஆயிருக்கு. நீங்கள் ப்ளே பண்ணலாம். சரி, கார்டு உங்களுக்கு இன்னொரு புள்ளி குறைக்கப்படுகிறது. விளையாடுங்க பார்ப்போம். பாஸ்கருக்கு வந்து 3வது கிரீன் ஸ்டார் கிடைச்சிருக்கு. அதில் அவருக்கு 3 புள்ளிகள் மைனஸ் ஆயிருக்கு. பார்க்கலாம். ஓகே, உங்களோட வந்து ரெட் ஸ்டார் பறிக்கப்படுகிறது. ஸோ வந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் மைனஸ் ஆனது வந்து ரிவர்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதை கேன்சல் பண்ணிடலாம். ப்ளே பண்ணுங்க. Stop. Stop.
ஸோ பாஸ்கருக்கு எல்லோ ஷாட் கிடைச்சிருக்கு. உங்களுக்கு டைமா இல்லை பாயிண்ட்ஸா? டைம். ஓகே, ஒரு கார்டு எடுங்க. ஓகே, உங்களுக்கு வந்து க்ரீன் ஷாட் படிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் க்ரீன் ஷாட் வந்து அப்படியே கன்டினியூ பண்ணலாம். சரி. Stop. ஸோ பாஸ்கரோட ஃபைனல் ஷாட் வந்துருக்கு. ஒரு ஆப்ஷன் எடுங்க. ஓகே, உங்ககிட்ட ஜோக்கர் பண்ணப்படுகிறது. இது ப்ளே பண்ணலாம். Ten seconds. 5 seconds இருக்கு. ஓகே. இந்த 4வது காலிறுதி சுற்றுல 2வது விளையாடிய பாஸ்கர் முடிச்சிருக்காங்க. இந்த கேம்ல ஒரு 2 பாயிண்ட் மைனஸ் வந்துருக்கு. ப்ளஸ் ஒரு ஜோக்கர் பண்ண வேண்டியது இருக்கு. அவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். One pointer. Ten, 2 points. Symbol மாறி இருக்கு. ஓகே. இந்த symbol இது மாறி இருக்கு. ஓகேண்ணா. 5 மேட்ச் பண்ணிருக்காரு. 3 points. 30 மேட்ச் பண்ணிருக்காரு. 4 points. 5 மேட்ச் பண்ணிருக்காரு. டோட்டலா 5 points. மேட்ச் பண்ணிருக்காரு. 6 points. நியூட்டன் மேட்ச் பண்ணிருக்காரு. 7 points. தமிழ் மேட்ச் பண்ணிருக்காரு. 8 points. இது ஜோக்கர் போட்டுருவாங்க. ஓகே ஓகே. தமிழ் மேட்ச் பண்ணிருக்காரு. 9 points. ஃபைவ் மேட்ச் பண்ணிருக்கேன். பட் சிம்பிள் ராங்காக இருக்கு. இந்த சிம்பிள் மாறி. ஒன் மேட்ச் பண்ணிருக்காரு. 10 points. எயிட் மேட்ச் பண்ணிருக்காரு. ஜோக்கர் வச்சிருக்காரு. 11 points. இப்போ நம்ம மேட்ச் 2026ஓட 4வது காலிறுதி சுற்றுல ப்ளே பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா முதல்ல ப்ளே பண்ண சதோஷ் வந்து மொத்தம் 25 புள்ளிகள் பெற்றிருந்தார். இரண்டாவதாக ப்ளே பண்ண பாஸ்கர் வந்து மொத்தம் 16 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக அது ஜோக்கர் ரிமூவ் ஆகிருக்கு, ப்ளஸ் 1 பாயிண்ட் மைனஸ் ஆகிருக்கு. ஸோ அவரோட ஃபைனல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 10 பாயிண்ட்ஸ் ஆக்சுவலாக. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்போம். பாஸ்கர், நீங்கள் குவாலிஃபயர் வந்து 15 பாயிண்ட்ஸ் எடுத்துருந்தீங்க. ஆமாம் சார். ஏன் கொஞ்சம் இப்போ குறைஞ்சி இதில் கொஞ்சம் அந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் அது முதல் இதில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. கம்மி ஆச்சு, ஏன்னா உங்கள் டைம் 2 மினிட்ஸ் குறைஞ்சிருச்சு. டைமும் கம்மி, இதில் டைமும் கம்மி. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. இதில் ரொம்ப நல்லா ப்ளே பண்ணீங்க. பட் இதான் ஆடுறதுக்கு வெளியே போகிறீங்க. நல்லா ப்ளே பண்ணீங்க. வந்து ப்ளே பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். உங்களுக்கு விஜய் கேஷ் கேம்ஸ் வந்து நார்மல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. தேங்க்யூ. நன்றிங்க. சந்தோஷ் வந்து இந்த சுற்றில் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறுகிறார். உங்களை வந்து அறிவியல் சுற்றில் சந்திக்கலாம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி.